வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகரு கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அன்புக்குரியவர்களே, 7 குத்து விளக்குகள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை அடிமை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இங்கே யோவான், இவர் 12 சீசர்களில் ஒருவர். யோவான் ஸ்நானகன் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தவர். இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் சாட்சியாக இருந்தபடியினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நின்றபடியினாலே இந்த யோவானை பிடித்து பத்மு தீவிலே கொண்டு போட்டார்கள். அங்கே ஒரு தரிசனத்தை அந்த யோவான் பார்க்கிறார். 10வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் அங்கே சொல்லுகிறார். என்ன கர்த்தருடைய நாள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய நாள் என்பது வாரத்தின் முதல் நாள். அது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையை போன்ற ஒரு நாளில்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தார். அப்போஸ்தலர் 20:7, 1 கொரிந்தியர் 16:2 நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, ஆதி திருச்சபைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி ஆராதித்தார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவன் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்லுகிறார். அப்ப ஆவிக்குள்ளானேன் என்றால் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை, தேவ ஆவியை பெற்று நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி, அந்த ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவி. இந்த இரண்டும் கலந்த உடனே, வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள் இருக்கிற அந்த மனுஷ ஆவியோடு தேவ ஆவி இணைந்த உடனே நாம் ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தத்தை போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி அன்புக்குரிய தேவஜனமே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது பரிசுத்த ஆவியாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றால் அப்பொழுது யோவான் சொல்லுகிறார், ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். அந்த சவுண்ட் என்ன சொல்லுது? 11, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அந்த சத்தம் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தை, அவர்தான் சத்தம். அங்க வேற தெய்வம் கிடையாது. நான் அல்பா ஒமேகா, நான் முந்தினவர் பிந்தினவர் என்று அந்த சத்தம் சொல்லுகிறார். அது யாரை குறிக்கிறார்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார்.
அந்த சத்தம் சொல்லுகிறது, நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்திரா, சர்தை, புலதெல்வியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, 12வது வசனத்துக்கு வாருங்கள். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். யோவான் சத்தத்தை திரும்பி பார்க்கிறாரு. சத்தம் என்ன சொல்லிச்சு? நான் தான் அல்பா ஒமேகா, எல்லாமே நான் தான் அப்படிங்குது. அங்க 7 பொன் குத்து விளக்கு மட்டும் அங்க இருக்கு. அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். மனுஷகுமாரன் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த 7 குத்து விளக்குக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அவர் எப்படி நிற்கிறார் என்றால் ஒரு நிலையங்கி தரித்தவராய் இருக்கிறார். இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறார். அவர் ஒரு பிரதான ஆசாரியன் என்று அங்கே சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன், அடுத்த மனுஷகுமாரன், அவர் ஒரு மனுஷன். அப்ப 7 பொன் குத்து விளக்கு, அந்த 7 பொன் குத்து விளக்குடைய மத்தியிலே மனுஷகுமாரன் இருக்கிறார். அவர் மனுஷ தன்மையும் தெய்வீக தன்மையும் கலந்தவராய், அவர் ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனாய் அந்த குத்து விளக்கின் மத்தியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த குத்து விளக்கு என்ன என்று நாம் பார்க்கின்ற போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபைகளாம். என் அன்புக்குரியவர்களே, 7 பொன் குத்து விளக்குகள். அந்த 7 பொன் குத்து விளக்குகள் 7 சபைகள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அங்க ஏசப்பா கையில 7 நட்சத்திரங்கள். அந்த 7 நட்சத்திரங்கள் அந்த சபையை வழிநடத்தக்கூடிய சபை ஊழியர்களை அங்கே குறிக்கிறார். அப்ப இதுல என்ன ரகசியம் இருக்கிறது? ஊழியக்காரர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அந்த 7 பொன் குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் 7 சபைகளை அது குறிக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போ ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பார்ப்பதற்கு குத்துவிளக்கு, அது 7 சபைகள். அந்த சபைகள் நடுவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சபையும் கிறிஸ்துவும் ஒன்று. சபை கிறிஸ்து. சபையை போஷிப்பது, பாதுகாப்பது, சபையை நடத்துவது சகலமும் கிறிஸ்து இயேசு. என் அன்புக்குரியவர்களே, இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
எபேசு சபையின் தூதனுக்கு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, என் அன்புக்குரியவர்களே, முதலாவது சபை எபேசு சபை. என் தேவன் சொல்லுகிறார், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுது, நான் சொல்றதை எழுது, நான் என்ன சொல்றேன்னு அதை அப்படியே எழுதி அந்த ஊழியக்காரருக்கு அனுப்பு என்று சொல்லுகிறார். எபேசு சபை இதுதான் முதல் கிறிஸ்தவ சபை, ஆரம்ப காலத்து கிறிஸ்தவ சபை. இது எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதென்றால் முதலாம் நூற்றாண்டு, அதை ஏசப்பா அந்த சீசர்கள் பிறந்த அந்த நூற்றாண்டு, முதலாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே இந்த எபேசு சபை தோற்றுவிக்கப்பட்டது. அந்த சபையினுடைய ஊழியக்காரர் பவுல் அப்போஸ்தலன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சாதாரண ஊழியக்காரர், அது ஒரு தன்னிகரற்ற ஒரு ஊழியக்காரர். அவர்தான் அந்த சபைக்குள்ள தூதன், முதலாம் சபையின் தூதன், முதலாம் சபையின் ஊழியக்காரர். அவன் அன்புக்குரிய தேவஜனமே, அந்த சபைக்கு முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. எப்படி அறிமுகப்படுத்துறார் பார்த்தீங்களா? என் கையில 7 நட்சத்திரம் இருக்கிறது, அந்த 7 சபைக்கு நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் நான் என்று இயேசு கிறிஸ்து தன்னை எபேசு சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுவதையும் அறிந்திருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஏசப்பா முதல்ல எபேசு சபையை பார்த்து என்ன சொன்னார்? அந்த ஊழியக்காரன் வலது கரத்தில் இருக்கார் அப்படிங்கிற அந்த எபேசு சபையில நான் உலாவி வாரேன் அப்படிங்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஏசப்பாவுடைய வலது கரத்தில் இருந்த ஊழியக்காரர். அந்த எபேசு சபையில ஏசப்பா அப்படி சுற்றி உலாவி வாராங்க. அந்த சபையில ஏசப்பா இருந்தாங்க. அப்ப அங்க இந்த சபையில இயேசு இருந்தபடியால் அந்த சபையில் காணப்பட்ட நிறைவுகளை முதலாவது சொல்லுகிறார். எபேசு சபையில் என்ன நிறைவுகள் இருந்ததோ, என்ன நல்ல விஷயங்கள் அங்கே இருந்ததோ அதை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? எபேசு சபையே, பவுல் அப்போஸ்தலனே, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். பொல்லாதவர்களை பவுல் அப்போஸ்தலன் சகிக்கவே மாட்டார். பொல்லாதவர்னா யாரு நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல தப்பு பண்ணிட்டு தெரியவங்களா பொல்லாதவர்கள் இல்ல. பைபிளை மாத்தி பேசக்கூடியவங்க தான் பொல்லாதவர்கள். பவுல் அப்போஸ்தலன் சகிக்கவே மாட்டார். அடுத்தது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதிப்பாய். என்ன அர்த்தம்? பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபை அக்காலத்தில் இருந்த ஊழியக்காரர்களை
சோதித்து பார்த்த சபை. சோதித்து என்ன சொல்றது? நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், இவன் பொய்யே, இவன் ஆவாத ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரர் நல்ல ஊழியக்காரர் என்பதை நீ கண்டறிந்ததையும், அது மாத்திரமல்ல நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும். ஊழியத்துக்கு குரோதமாக, இயேசுவின் நாமத்துக்கு குரோதமாக நீ என்னத்தை சொன்னாலும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிடுவ. எந்த விசுவாசிகள் என்ன பேசினாலும் நீ அப்படி ஜம்மனி கடிச்சுக்கிடுவ. நீ சகித்துக் கொண்டிருந்ததையும், நீ பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக இளைப்படையாமல் நீ சோர மாட்ட, நீ டயர்டாக மாட்ட, ஒருத்தர் ஒண்ணு சொல்லித்தாலும் சும்மா உட்கார மாட்ட. இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீ பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று எபேசு சபையை குறித்து என் கர்த்தரை சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்று தெரியவர்களே, எபேசு சபை இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி, இயேசு கிறிஸ்து விரும்புகிற சபை ஒரு ஊழியத்தை சோதித்து, அந்த ஊழியம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின்படியான ஊழியமா அது இல்லையா என்று அந்த சபை சோதிக்கும். இரண்டாவது, எபேசு சபை ஒரு ஊழியக்காரனை சோதிக்கும். அது எப்படி சோதிக்கும்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின்படி இந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறாரா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சபைதான் எபேசு சபை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளையும் அது இயேசு கிறிஸ்துவின் சபை என்று நினைத்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரர்களும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் என்று உங்க மத்தியிலே பிரசங்கித்திருக்கிறேன். எபேசு சபை அந்த காலத்தில் இருந்த ஊழியங்களையும், அந்த காலத்தில் இருந்த ஊழியக்காரர்களையும் சோதித்து பார்த்த சபை. இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? என் அன்புக்குரியவர்களே, பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், இந்த சபை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொன்னார். நல்ல கவுன்சிலர் பேதுரு, ஒன்னே கொண்டு ஒரு சபையை கட்டுறேன், அந்த சபை தான் பரலோக ராஜ்யம். நல்ல கவுன்சிலருங்க. அப்போ பேதுரு கட்டின சபையை போல ஒரு சபை இருந்தாதான் அது பரலோகம், அது புதிய. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பேதுரு கட்டின சபைக்கு ஒத்து வராம வித்தியாசமாக இருந்தால் அந்த சபை பரலோகத்துக்குள்ள போகாது. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளும். அதான் பாதாளத்தின் வாசல். அவன் அன்புக்குரிய என் தேவஜனமே, அந்த பேதுரு அப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரத்தில் தான் அவர் முதல் சபை அவர் ஸ்தாபிக்கிறார். அந்த முதல் சபை அவர் எப்படி ஸ்தாபிக்கிறார்? பிரதானமாக 5 வார்த்தையை வைத்து அவர் ஸ்தாபிக்கிறார். அந்த பிரதானமான 5 வார்த்தை என்ற 1 ஞானஸ்நானம், 2 பரிசுத்தருடைய அபிஷேகம், 3 தொழுது கொள்ளுதல், 4 ஒரு தெய்வ விசுவாசம், 5 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தருடைய வரத்தை பெறுவீர்கள். பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பான சபையை
அவர் கட்டும்போது முதலாவது ஞானஸ்நானம் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. அது எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது? நீ மனம் திருப்பி உன் பாவம் மன்னிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ ஞானஸ்நானம் பெறணும். அப்பொழுது then only you will get to the Holy Spirit. அப்பதான் பரிசுத்த ஆவியை பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அன்புக்குரியவர்களே, பெந்தேகோஸ்தே நாளில் என் தேவன் கட்டின அந்த சபையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்க. இன்னைக்கு இருக்க சபைக்கு வாருங்க, இன்னைக்கு எந்த சபையில இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க? அப்ப அன்புக்குரியவர்களே, எபேசு சபை எப்படிப்பட்ட சபை? ஒரு ஊழியக்காரன் வந்தால் அந்த ஊழியக்காரனை சோதித்து பார்க்கும். சோதித்து பார்த்து நீ பொய்யே அப்படின்னு சொல்லும். என்ன பொய்யே? பைபிளை விட்டு நீ விலகிட்ட, நீ வார்த்தையை விட்டு நீ விலகிட்ட, நீ பொய்யே நீ சொல்லக்கூடியதுதான் எபேசு சபையுடைய காரியம். பவுலப்போஸ்தலன் என்ன சொன்னார்? நான் போன பின்பு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்க கேட்போம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்தும் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. எபேசு சபையுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க. எபேசு சபையை பார்த்து சொல்றாருமா, என் சகோதர சகோதரிகளே, அவன் எனக்கு கூட இந்த கவலை. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான மந்தன சபை சபை தப்ப அப்படிங்கிறார். கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள எழுப்பி வரும். அந்த ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறார். அத்தனை சொல்றார், உங்களிலும் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி. வார்த்தை கிடைங்க, சபைக்குள்ளே எழுப்புவான். இங்க இருக்கிற விசுவாசியையே தன் பக்கம் இழுக்க பார்ப்பான். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் எவ்வளவு தூசிக்கப்படுகிறது. இந்த பொய் போதகர்களால இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. இனி என்ன சொல்ல போறாங்க? கிறிஸ்தவனாலே அப்படிதான்ப்பா, கிறிஸ்தவனி சொன்னாலே அப்படிதான், என் ஊழியக்காரன் சொன்னாலே அப்படிதான், என் சபைனி சொன்ன அவர் சொல்றது நிறைவேறவும் செய்யாது. என்னத்தையா சொல்லிட்டு நடப்பாரு. எவ்வளவு தூசிக்கிறீங்க கர்த்தருடைய நாமத்தை, நீங்க எவ்வளவு தூசிக்கிறீங்க. உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை அவர்கள் போதிப்பார்கள். ஆமென். மாறுபாடான அர்த்தம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதை விட்டுட்டு மாறுபட்டதை பேசுவாங்க. ஞானஸ்நானத்தை பற்றி சொன்னேன். அங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம். இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஒருத்தன் தண்ணி எழுதி தெளிக்கான், ஒருத்தன் தண்ணிக்குள்ள முக்கியம், ஒருத்தன் யோர்தான்ல போய் எடுத்துட்டு வந்து அது என்னன்னே தெரிய மாட்டேன். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இன்னைக்கு இந்த காசுக்காக வந்த, நான் ஓப்பனா பேசுறேன், காசுக்காக வயிற்று பிழைப்புக்காக வந்த ஊழியக்காரங்க எல்லாம் இன்னைக்கு அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிவிட்டாங்க. இன்னைக்கு அந்த மவுசையை இன்னைக்கு கெடுத்து போட்டு நம்ம பார்க்கிறோம். மாறுபாடானவைகளை அவர்கள் போதிப்பார்கள், விக்கிரகத்தை வழிபட அவர்கள் வைப்பார்கள், பரிசுத்தாவி பெற வேண்டாம், திடப்படுத்தல் படித்தால் போதும் என்று அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கதான் பெரிய கூட்டமே, கலைகளின் கூட்டம். மறந்து போகக்கூடாது. அன்புக்குரிய என் தேவஜனமே, எபேசு சபை பாருங்க, ஒரு அப்போஸ்தலர் வந்தால் அந்த அப்போஸ்தலரை சோதித்து பொய்யர் என்று கண்டது. சரி, எப்படி சோதிக்கிறது? டெஸ்ட் பண்ணணும்ல. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளம் தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால். என்ன கள்ள தீர்க்க தரிசி சொன்னது நிறைவேறாது. உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா ஊழியக்காரனையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று தேவனால் உண்டானவைகளா என்பதை சோதித்து அறியுங்கள். பாருங்க,
ஏசப்பா சொல்றாங்க, பைபிள் சொல்லுது. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், அப்ப ஒரு மனுஷனுக்குள் தேவன் இருக்கிறார், தேவ ஆவியை அவன் உடையவனாய் இருக்கிறான் என்பதை நீ எப்படி அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் போது அவன் என்ன சொல்லணும்? ஆமா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். இயேசுவை அறிக்கை பண்ணணும். அவர் எப்படி அறிக்கை பண்ணணும்? மாம்சத்தில் வந்தார்னு அறிக்கை பண்ணணுமா? தேவன் மாம்சத்தில் வந்தார்னு அறிக்கை பண்ணணுமா? எப்படி? இயேசுதான் தேவன் சொல்லணுமா? இயேசுவை தவிர இன்னொரு தேவன் இல்லைன்னு சொல்லணுமா? அப்படி இருந்தால் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி சொல்லுங்க? கிறிஸ்துவின் ஆவி. கையில தட்டு. நீங்க அதை விட்டுட்டு ஒரு பிதா இருக்கிறார், ஒரு குமாரன் இருக்கிறார், ஒரு பரிசுத்த ஆவி இருந்தால் நீங்க என்ன ஆவின்னு எனக்கே புரியும். இதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு பைபிள் சொல்லுதுமா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும், அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வார்த்தை நல்லா கவனிச்சிடு. அது குமாரன் தேவன் மேல இருக்காரு, இனி புறாவரம் பரிசுத்தாவி இப்படி பேசினா உள்ள அந்தி கிறிஸ்து இருக்கிறார். புரிஞ்சுடு. அவன் தான் பல தெய்வ வழிபாட்டை கொண்டவன். அன்புக்குரியவர்களே, பாருங்க, ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை, நீ கோஷம் போட்ட, நீ பிதா வேற குமாரன் வேற பரிசுத்தாவி வேற நீ தொழுது கொள்ள ஆரம்பித்தால் நீ பொய்யன். சொல்லுமா? வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி அதுவே. புரிஞ்சுடு. அன்புக்குரியவர்களே, அர்த்தம் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த சபையை பற்றி வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் பின்பாகம் வாசிமா. என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். வார்த்தைகள், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். இங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாசத்தை குறித்து, அந்த சபைப்பட்ட பிரயாசத்தை குறித்து ஏசப்பா அங்க சாட்சி கொடுக்கிறாங்க. என் நாமத்துக்காக நீ பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஒரே ஒரு பிரயாசத்தை சொல்லட்ட, அவர் எபேசு சபைக்கு முத வந்த உடனே அங்க கிறிஸ்தவங்க சொல்லி ஓடி வராங்க. ஓடி வந்து பவுல் கேட்கிறாரு, நீங்க பரிசுத்தாவியை பெற்றுட்டீங்களா? ஐயா, கேள்வியே படலையே. நாங்க பரிசுத்தாவி உண்டு என்பதை அழகா சொன்னாங்க. பாத்துங்க, நாங்கள் பரிசுத்தாவி ஒன்று உண்டு என்பதை நாங்கள் கேள்வியே படல. அப்படியானால் பவுல் கேட்கிற, நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். யோவான் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் பக்கத்தில் இருக்கிறார். குடிச்சவனாரு மனம் திரும்பினாரு. மனம் திரும்பி உன் பாவம் மன்னிக்கப்படணும். அப்படியானால் நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ ஞானஸ்நானம் பண்ணி சொல்லி அந்த சபையாருக்கு பிரசங்கம் பண்ணி அத்தனை பேரையும் பிடிச்சு போட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து கையை வைக்கிறாரு. பரிசுத்தாவி வந்தார், அந்நிய பாஷை பேசினார்கள், வெளிப்படுத்தல் 2:6. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. எபேசு சபையினுடைய நற்கிரியைகள். முதலாவது ஊழியத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க, நல்லதா கெட்டதா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஊழியக்காரனை டெஸ்ட் பண்ணுவாங்க, நல்லதா கெட்டதா கண்டுபிடிப்பாங்க. அவங்க பிரயாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு. அன்புக்குரியவர்களே, என்ன ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. நான் வெறுக்கிறேன். யார்? நான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை எபேசு சபையே, பவுல் அப்போஸ்தலனே, நீயும் இருக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறார். பாருங்க, நிக்கோலாய் மதஸ்தர். நிக்கோலாய் மதஸ்தர் யார் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வாரேன், உங்களை ஜெபிக்க விட மாட்டாங்க, இவங்க மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. வேதம் என்ன சொல்லுது? ஏசப்பாக்கு எல்லாருமே ஆசாரியர்கள், ராஜாக்கள். எல்லாரும் தேவன் ஆசாரியர் அர்த்தம். எல்லாரும் தேவனை துதிக்கணும், எல்லாரும் துதிக்கணும். இதான் ஆசாரியர்கள். மறந்து போகாதீர்கள். ஆசாரிய வேலையை தேவனை துதிப்பது, தேவனுக்கு ஆராதனை செய்வது. அப்ப ஏசப்பா சித்தம் என்ன? அத்துணை ஜனங்களும் ஏசப்பாவை துதிக்கணும். தேவ திட்டத்தை அழித்தவர்கள் நிக்கோலாய் மதஸ்தர்கள். அத்தனை பேரும் தேவனுக்கு
ஆசாரியர்கள் அந்த ஆசாரியத்துவத்தை தன் கைகளை எடுத்துக்கொண்டு என் தேவனுடைய திட்டத்தை முற்றிலுமாய் அழித்தவர்கள் இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசாரியனாக இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனை துதிக்கணும். எதுக்கு இந்த ஊழியக்காரன் தடையாக இருந்தால் நான் ஒரு ஆன்டி கிறிஸ்து, மறந்துடாத. நீ உன் ஜெபத்துக்கு நான் தடையாக இருப்பேன் என்றால், அவனுடைய தேவனை துதிக்கிறான் தடையாக இருப்பேன் என்றால் நான் ஒரு நிக்கோலாய் மதஸ்தகாரை. ஏன் இந்த சபையில இருந்த சில குறை வெளிப்படுத்தல் 2:4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று உன்னிடத்திலிருந்து நீக்கிடுவேன். என்ன? அதே எபேசு சபையில ஒரு குறை வருது. எபேசு சபையின் ஊழியக்காரன் யார் சொல்லுங்க? பவுல அப்போஸ்தலன். சரி, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கான சபை, இது இயேசுவின் தோட்டம் சபை போல, மறந்து விடாது. அந்த சபையில ஒரு குறைவு. என்ன குறைவு? என்ன சொல்றார்? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவு இருக்குப்பா. பவுல அப்போஸ்தலனை பார்த்து சொல்றேன், எப்பா ஆதியில கொண்ட அன்பை நீ விட்டுட்டாங்கிறதுல எனக்கு ஒரு குறை உண்டு. நீ எந்த நிலைமையில விழுந்து கிடக்கா என்பதை நினைச்சிட்டு நீ கொஞ்சம் மனம் திரும்புப்பா. உனக்கு மனம் திரும்பாத பட்சம், இனி வார்த்தைக்கு வாங்க, இனிதான் எச்சரிப்பின் சத்தம். நீ மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை ஒன்றை விட்டு தூக்கிடுவேன். ஏசப்பா என்ன சொல்றாரு? விளக்கு தண்டு மீன்ஸ் குத்து விளக்கு. பாருங்க, விளக்கு தண்டை குத்து விளக்க ஒன்றை விட்டு நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற. ஏன்னா அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன ஒரு குறை. பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்திலும் அவருடைய சபையில சில வீழ்ச்சிகள், ஆதியில கொண்ட அன்பை விட்டு அப்படிங்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலனுடைய காரியம் என்ன? கர்ச்சிப்படுத்தி செத்தவன் மேல போட்டா செத்தவன் எழும்பி எரிச்சு ஓடுவான். எந்த வியாதிக்காரனா இருந்தாலும் அவனை தொட்டா போது எழும்பி எரிச்சதும் ஓடிடுவான். ஆனால் தனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் 3 விசை ஜெபம் பண்ணி அந்த வியாதி என்னை விட்டு நீங்க. கடைசியுடைய நிலைமையை பாருங்க, ஜெபிச்சு பார்க்கிறாரு, வியாதி நீங்க மாட்டேங்குது. பவுல் போறதுல பிசாசு தெரிச்சு ஓடும், வியாதி ஓடும், செத்தம் உயிரோடு எழுப்புவான். தான் சொந்த சரீரத்துல பலவீனம், ஜெபிச்சு பார்க்க கதை தீர மாட்டேங்குது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவு. என்ன ஆதி அன்பு? உனக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை தந்தார், உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் தந்தார். உன் கைகளில் மோதிரத்தை போட்டார், பரிசுத்த ஆவியையும் அதிகாரத்தையும் உனக்கு தந்தார். உன் காலுக்கு செருப்ப போட்டார், ரட்சித்தார். இதுதான் இயேசு ஆதியில் கொண்ட அன்பு. ஆமென். ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் தரும். ஏசப்பா எச்சரிக்கிறேன். என்ன நிலைமை? ஒன்னு எது விழத்தட்டியது? இந்த உலகம் விழத்தட்டியதா? உன் குடும்ப காரியம் உன்னை விழத்தட்டியதா? சில சிற்றின்பங்கள் உன்னை விழத்தட்டியதா? எது உன்னை விழத்தட்டியது? நீ எங்க விழுந்த? நீ எப்ப விழுந்த? அதை நினைச்சுக்க. மனம் திரும்ப. இல்லாத பட்சத்துல விளக்கு தண்டை உன்னை விட்டு நான் அகற்றுவேன். என் அன்புக்குரிய தேவச்சனமே, என்ன விளக்கு தண்டு? வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்று நினைக்கிறேன். என் அன்புக்குரிய தேவச்சனமே, அந்த மோசேயையும் எலியாவையும் பார்த்து, என்னுடைய ஒலிவ மரங்களும் விளக்கு தண்டுகளும் இவர்களே. என்ன அர்த்தம்? என் அன்புக்குரியவர்களே, விளக்கு தண்டு சபையை குறிக்கிறது. விளக்கு தண்டு அவர் எடுத்து விளக்கு தண்டுனா ஆவிக்குரிய சபை, அங்க பரிசுத்த ஆவி எப்பொழுது நீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரகாசிச்சு வெளிச்சம் உருவாகக்கூடிய ஒரு காரியம். என்ன நிலைமையிலிருந்து கொஞ்சம் மனம் திரும்பி பேசுவார, மனம் திரும்பிடுங்க. மனம் திரும்பிட்டு ஆதியில் கொண்டிருந்த அன்பை
மீண்டும் இயேசுவோட பலமா பற்றி விடுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று உனக்கு உண்மையிலேயே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகள் இருந்தால் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை உன் காதுகள் கேட்க. விளக்கு தண்டை நீக்குவே அப்படிங்கிற உங்க காலை தொட்டு நான் கேட்டுடுறேன். விளக்கு தண்டு போயிற்று, முடிஞ்சு போச்சு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிற எதை ஜெயிக்கணும்? நிக்கோலாய் மதஸ்தரை ஜெயிக்கணும். நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை ஜெயிக்கணும். அது மாத்திரமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க பரிசுத்திலும் போயே இவன் கள்ளத்திற்கு துறந்து நீ அடையாளம் அதை ஜெயிக்கணும். நீ சும்மா என் தேவன் சொல்லல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்ன ஏசப்பா சொல்றாங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.